மதுரவாயலில் தேர்தல் பறக்கும் படையினரால் ரூபாய் 5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் அரங்கேறியுள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அனைத்து இடங்களிலும் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு 50,000 ரூபாய்க்கு மேல் ரசீது இன்றி கொண்டு செல்லும் பணத்தை பறிமுதல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் சென்னை மதுரவாயலில் இருந்து அம்பத்தூர் செல்லும் பைபாஸ் சாலையின் சர்வீஸ் சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது தனியார் வாகனம் ஒன்றை சோதனை செய்த போது அதில் பண்டல் பண்டலாக பணம் கொண்டு செல்லப்படுவது தெரிய வந்தது. உடனடியாக அந்த பணத்தை பறிமுதல் செய்து நொளம்பூர் பகுதியில் உள்ள மதுரவாயல் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு தேர்தல் பறக்கும் படையினர் கொண்டு சென்றனர். அங்கு ஆவணங்கள் சரிபார்ப்பு நடைபெற்று வருகிறது. அது மட்டுமின்றி கூடுதலான ஆவணங்கள் தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் கோரப்பட்டுள்ளது. விசாரணையில் இந்த பணம் டாஸ்மாக் கடைகளில் வசூல் செய்யப்பட்டு வங்கிக்கு கொண்டு செல்லப்படுவதாக முதற்கட்ட தகவலில் தெரிய வந்துள்ளது. கூடுதல் ஆவணங்கள் கொண்டு வரப்பட்டு தற்போது அவற்றையும் தேர்தல் பறக்கும் படையினர் சரிபார்த்து வருகின்றனர். ஆவணங்கள் சரிபார்த்து முடிந்த பின்னர் விரைவில் இந்த பணம் திரும்ப ஒப்படைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சக்தி சரவணன்.